पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 4th சாப்டருக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்மரியில் நேற்று லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகமாக நான் சொல்லிக்கிட்டே மீனிங் சொல்லிக்கிட்டே வரேன். நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்துமானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், எவர்கள் எந்த விதமாக, ஏ யதா, ஏன்றதுக்கு அர்த்தம் எவர்கள், எவர்கள் எந்த விதமாக என்னை, மாம் என்னை, பிரபத்யந்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் பூஜிக்கின்றார்களோ, ஆராதனை பண்றாங்களோ, என்னை யார் எந்த விதமா ஆராதனை பண்றாங்களோ அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாம் ததைவ, அது போலவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பஜாமி அகம், அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்றேன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்திலையும் இது அப்படியே இருக்கு. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் பக்ஷ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம் அப்படின்னு அந்த 7:21 இருக்கு. இதோட கொஞ்சம் வேற ஒரு ஃபார்ம் அப்படியே தான், இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க. யார் யார் என்னை எந்தெந்த விதத்தில் உபாசிக்கிறார்களோ, ஆராதனை பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஸ்ரத்தையை அசையாமல் செய்வதன் மூலமாக. எப்ப ஸ்ரத்த அசையாம போகும், பலன் கொடுத்தா போதும். கிரிவலம் வராங்க, யாரோ நிறைய பேர் வராங்க, ஒரு வாட்டி கிரிவலம் வந்துட்டு போனா எனக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பகவான் என்ன பண்றார், அவங்க கர்மத்துல அது மாதிரி ஒண்ணு நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன்ல 3 பிராரப்தம் சொல்லியிருக்கேன். பிரபல பிராரப்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பிராரப்தம், அது ஈஸ்வரனே கூட பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள்லாம் வனவாசம் பண்ண வேண்டி இருந்துச்சு. வனவாசத்துல 14 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபல பிராரப்தத்தை நீங்க பகவானை பார்த்தீங்கன்னா என்னதான் பூஜை பண்ணாலும் கூட அது மாறாது. ஆனா கூட என்ன பண்ணுவார், அவர் சப்போர்ட் பண்ணுவார் நமக்கு. அதே நேரத்துல துர்பல பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு. பிராரப்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இதா பலமில்லாம இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல் பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், இவன் யாராவது ஒரு கிரிவலம் வந்துட்டு பகவானே எனக்கு இது நடக்கட்டும் அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படின்னா ததாஸ்து அப்படின்னு உடனே பண்ணுவார். அப்படி பண்ண மாத்திரத்துல இவன் நினைச்சுப்பான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹா பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கொடுத்துட்டார் அப்படின்னு. அவர் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணார்னா வேற ஒரு இடத்துல சம்பவிக்கிற கர்மாவை அவர் என்ன பண்ணிட்டார், போஸ்ட்பான் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டார், மாத்தி வச்சுட்டார். இதான் நடக்குது. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் பகவான் நமக்கு பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு, இன்னும் நான் இனிமே மாசம் மாசம் சுத்த போறேன் பகவானை அப்படின்ற மாசம் மாசம் கிரிவலம் போறது. இதே மாதிரி யாரெல்லாம் ஹோமங்களை பண்றாங்களோ அந்த ஹோமங்களுக்கு பலன் இமீடியட்டா கிடைச்சிருது. அதே மாதிரி பூஜைகள் பண்றாங்க, ஆராதனைகள் பண்றாங்க, அது எல்லாத்துக்கும் பலன் இமீடியட்டா கிடைச்சிருது. தான தர்மங்கள் பண்றாங்க, அதோட பலன் இமீடியட்டா கிடைச்சிருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் யார் எந்தெந்த விதத்துல உபாசனை பண்றாங்களோ, அதனால எப்பவுமே ஒரு மனசுல ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும். சனாதன தர்மம் இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் என்ன பண்ணுது, அகாமடேட் பண்ணுது. பலன் யாரு கொடுக்குறா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற, நான் தான் பலன் கொடுக்குறேன். எந்தெந்த உருவத்துல வழிபட்டாலும் அந்தந்த உருவத்துல இருந்துகிட்டு, அது நீங்க ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். மந்திரம் பிரகதாரண்யத்தை சொல்லுது, ஏகோ தேவதா பிராணோ தேவதா.
ஒரே ஒரு தேவத்தை தான். அந்த ஒரு தேவத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண தேவதா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னன்னா டெக்னிக்கலாக சொல்லும்போது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், புராணத்தில் சொல்லும்போது விஷ்ணு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாதவராக இருக்கார். அவர் காரியம் பண்ணுறது எந்த ரூபத்துல இருந்து காரியம் பண்ணுறார் அப்படின்னா கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளும் அந்த ஈஸ்வரனோட அந்த ஹிரண்ய கர்ப்பரோட வேற வேற ஃபார்ம். அப்போ ஹிரண்ய கர்ப்பரை வந்து இந்த விதத்தில் தான் உபாசிக்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். பெரிய ரிஷிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உருவத்தில் உபாசனை பண்ணா இந்த கர்மத்தில் உபாசனை பண்ணா ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சாத்திய சாதன சம்பந்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக மற்றவங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு எங்கேயுமே சொல்லிடாதீங்க. நம்ம 30 முக்கோடி தேவர்களுக்குள்ளார ஒரு ஜீசஸையோ ஒரு அல்லாவையோ இல்லை இருக்கக்கூடிய மற்ற தேவதைகளையோ உள்ளே எடுத்து போடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யமும் இது மாண்டுக்கியமும் அதுதான் சொல்லுது. மாண்டுக்கிய காரிக்கால ஆச்சாரியர் சொல்றார், யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா ரொம்ப சிரத்தையோட உபாசிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ யாரோ சொன்னாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு கல் இருக்கு, ஒரு கல்லை தூக்கி வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிபொன்றமோ இல்லை ஒரு மஞ்சளை பூசி ஒரு குங்குமமோ வச்சு அவன் என்ன பண்ணுறான், இதுதான் அம்பாள் இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வச்சு அவன் உபாசிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. பகவான் எல்லாத்துலேயும் இருக்கார்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பகவான் தான். அப்போ எல்லாமே பகவானா இருக்கிறதுனால நீங்க எதுல பாவிக்கிறீங்களோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், ஆவிர்வாவம் ஆகிறார். இவனுடைய சிரத்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றார், அந்த ரூபத்தில் இருந்துட்டு என்ன பண்றார், ததாஸ்து ததாஸ்து நீ நினைக்கிறது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அது வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையா இருக்கட்டும், கிராஸ் போட்டு கிராஸ்ல வந்து உபாசனை பண்ணுங்க, இல்லைன்னா பிறை போட்டு நட்சத்திரம் போட்டு உபாசனை பண்ணுங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தேவதைகளை உபாசனை பண்ணுங்க. எல்லாத்துலேயும் இருக்கிறது இந்த பரமாத்மா தான் இருந்துக்கிட்டு அவங்களுடைய பலனை கொடுக்கின்றார். அதுதான் இங்கே சொல்ற முதல் லைன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 7:21 அப்படியே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், அவங்க ஸ்ரத்தையை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாததாக நான் என்ன பண்றேன், தாமேவ விததாமியம் அவங்களுக்கு பலன் கொடுக்கறது மூலமா அதை அசையாம பண்றேன் அப்படின்றாரு. அப்போ ஜீசஸை கும்பிடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையோட பண்றாங்களா, ரொம்ப நல்லது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவை கும்பிடுறாங்களா, ரொம்ப நல்லது. முகமது கும்பிடுறாங்களா, ரொம்ப நல்லது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்ளம். மாண்டுக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அந்த ஒரு கல்லை வச்சு அதுக்கு ஒரு மஞ்சளை பூசி ஒரு குங்குமம் வச்சு உபாசிக்க ஆரம்பிச்சான். மெதுவாக பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பலன் கிடைக்க ஸ்ரத்தை அதிகமாகிட்டே போகுது. இதுதான் தேவதா அப்படின்னு அவனுக்கு ஸ்ரத்தை வருது. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தனக்கு பின்னாடி வர சிஷ்யர்களுக்கு என்ன பண்றான், பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் இதுதான் தேவதை, இப்படிதான் இந்த தேவதையை உபாசிக்கணும் அப்படின்னு அவன் மெத்தடை ஒன்று கிரியேட் பண்ணி அதையும் சொல்லி கொடுக்குறான். அவங்க பக்தர்களும் என்ன பண்றாங்க, திரும்ப அதே காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. பலன் கிடைக்க ஆரம்பிச்சோன்னே அவங்க ஸ்ரத்தை அதிகமாகுது. அவங்க மெதுவா ஒரு கல்ட்டு மாதிரி ஆகுறாங்க, ஒரு மதமா பரிணமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மெதுவா இது அதிகமாக நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, அடுத்து சொல்றான், மற்றதெல்லாம் தேவதை இல்லை, இதுதான் தேவதை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. யார் வேணாலும் எந்த தேவதையை வேணாலும் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அதுக்குள்ளார இருக்கிறவன் ஈஸ்வரன் ஒருத்தன்தான் அப்படின்னு சண்டை இல்லாம இருந்தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் தேவதை, மற்றதெல்லாம் தேவதை இல்லை அப்படின்னு மற்ற மதத்தவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம மற்ற மதங்களை இது தப்பு அப்படின்னு கண்டனம் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி போடு, முஸ்லீம் இல்லாதவனை எல்லாத்தையும் நாசம் பண்ணு, கிறிஸ்தவன் இல்லாதவனை மதமாற்றம் பண்ணு அப்படின்னு அவங்க வரும்போது தான் ப்ராப்ளம். ஆனால் நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தேவதை ஆராதனையும் யாருமே மறுக்கிறது இல்லை, எப்படி வேணா இருக்கட்டுமே அப்படின்னு.
ஏன்னா நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளுக்குள்ளார இருக்கிறதும் ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர் தான். கர்மபல தாத்தா ஒருத்தர் தான் இருக்கார். அதான் இங்க சொல்றாரு, மம வர்த்தமானு வர்த்தந்தி மனுஷியாக பார்த்த சர்வசக. யாரெல்லாம் இந்த மார்க்கத்துல போறாங்களோ, ஒரு ஆராதனை பண்ணி பலன் கேட்டு ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாமே என்னுடைய மார்க்கத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. சர்வசக அப்படின்னா எல்லா விதங்களிலும், ரொம்ப முக்கியமானது, எல்லா விதங்களிலும் பகவானை தான் ஆராதனை பண்றாங்க, ஒருத்தரை தான் பண்றாங்க. ஆனா வடிவங்கள் ஃபார்ம், நிறைய ஃபார்ம் வச்சிருக்கோம். எனக்கு கிருஷ்ணர் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்பாளை பிடிக்கும், ஒருத்தர் கணபதியை பிடிக்கும், ஒருத்தர் முனியசாமியை பிடிக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க மதுரை பக்கம்லாம் வந்தீங்கன்னா கருப்பண்ண சாமின்னு ஒன்று சொல்லுவாங்க, 18ஆம் படி கருப்பை. 18ஆம் படி கருப்பன் வீடியோவில் இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசேஷமா இருக்கும். நிறைய சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இருக்கு பார்த்தீங்கன்னா, சேவல், நான் அப்படியே பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். கோழியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முறுக்கு கழுத்தை பிடிச்சி ஒரு முறுக்கி தனியாக எடுத்துருவாங்க, ஒரு அறுத்து அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறது. அப்போ தாமச பக்தி இருக்கு, ராஜச பக்தி இருக்கு, அதே மாதிரி சாத்விக பக்தி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார் யார் சாத்விக குணம் இருக்காங்களோ அவங்கவுங்க சாத்விக பக்தி பண்றாங்க, தாமச பக்தி இருக்கிறவங்க இதை பண்றாங்க, ரஜோகுணம் இருக்கிறவங்க ரஜோகுண பக்தி பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்துல பண்றாங்களோ, எனக்கு கொஞ்சம் முஸ்லீம்ஸ் கொஞ்சம் தெரியும், இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர், ஒரு ஷாப் கீப்பர்ஸ், எல்லாமே ஷாப் வச்சுருக்காங்க. நான் நிறைய இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணுவேன், ஏதாவது வாங்குவேன் போவேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகிறவங்க இருக்காங்க. 5 வேளை தொழுகிறவங்க, திரிகால சந்தியா பண்ணுறவங்க, எப்படி பிராமணர்கள் எவ்வளோ சாந்தமாக இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகிறவங்க அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க எந்த ப்ராப்ளத்துக்கும் போகவே மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட போனேன் அப்படின்னா அவங்கள நல்லா பண்ணுங்கச்சி, எந்த குறையும் இல்லை, விட்டுறாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்லோகம், என்னன்னா, ந புத்தி பேதம் ஜனயே அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம். ஒரு முக்கியமான ஸ்லோகம் 3வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோட ஸ்ரத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, பிரேக் பண்ணவே பண்ணாதீங்க. இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ரூபத்தில் இருந்தாலும் பகவான் தான் இருக்கார். எல்லா விதத்திலையும் சர்வசக, எல்லா விதத்திலையும் இந்த மனிதர்கள் யாரோட கிரியேஷன், பகவானோட கிரியேஷன் தானே. அப்போ எல்லாருமே நாம் போட்டு கொடுத்த மார்க்கத்தில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியார் சொல்லியாச்சு 11. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாருங்க, நான் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னாங்க, பைபிள் கிளாஸ் போகணும். ஓகே, அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன், பக்கத்தில் சர்ச் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு. போயிட்டு வா. நமக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, நமக்கு யாருக்குமே ப்ராப்ளம் இல்லைங்க. பைபிள் கிளாஸுக்கும் போயிட்டு வரலாம், சர்ச்சுக்கும். அதே நேரத்தில் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கலாம். அப்போ சனாதன தர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பிரம்மைவ சர்வம், ஆத்மைவ சர்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம நம்ம இஷ்ட தேவத்தையை உபாசிக்கிறது, அதுக்குள்ளார இருக்கிறதும் ஒரே ஈஸ்வரன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப அருமையான ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் சொல்றாரு. சரி, இந்த ஞான மார்க்கத்து பக்கம் ஏன் வர்றதில்லை யாரும்? ரொம்ப கம்மி. ஞான மார்க்கத்துக்கு வர்றது, இப்போ நம்ம ஒரு 85 பேர் பாடம் கேட்குறோம்னு வச்சுங்களேன், ஏன் வர்றதில்லை? 85 பேர் தான் நான் பாடம் கேட்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேள்வி கேட்டால் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான மார்க்கத்தோட பலன் எங்கே வேலை செய்யறது நான் சொல்லியிருக்கேன். ஸ்தூலம் தேகம், இந்த வெளியில் இருக்கிறது இந்த ஸ்தூல தேகம், ஸ்தூலம்னு சொல்கிறோம். சூக்ஷ்மம் அப்படின்றது மனசு, அதுக்கப்புறம் காரணம் அப்படின்றது பிராணம், இதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் காரணம், ஸ்தூலம் சூக்ஷ்மம், இதை எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞான தத்துவம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா,
வெளியில நடக்கிற காரியம் இமீடியட்டா தெரிஞ்சிடும். நீங்க எங்கேயாவது பூஜை பண்றீங்கன்னு வச்சுங்க, அதோட பலன் ஸ்தூலமா இருக்கிறது இமீடியட்டா தெரிஞ்சிடும். ஒரு மலை ஏறுறீங்க பகவானுக்காக, உடனே தெரிஞ்சிடும். நீங்க ஒரு கிரி பிரதட்சணை வரீங்க, உடனே தெரிஞ்சிடும். ஒரு தானம் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்றீங்க, உடனே தெரிஞ்சிடும். ஃபயர் ரிச்சுவல் இமீடியட்டா ஃபயர் ரிச்சுவல் காரியம் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகள்லாம் இருக்கட்டும், அது சூக்ஷ்மம். உபாசனைகள் மனசுல பண்றது, அது பலன் கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஆகும். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அது பலன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் பலன் கொடுக்கறதே இல்லை போல இருக்கு அப்படின்னு. நமக்கு தெரியறது இல்லை, நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா பலன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடம் உட்காடுறோம் அப்படின்னா அப்ப பலன் இல்லாமையா இருக்கும்? பலன் இருக்கு, ஆனா பிரத்யட்சமா வெளியில தெரியுமா அப்படின்னா வெளியில தெரியாது. அப்ப வெளியில தெரியறத மட்டும் உலக மக்கள் என்ன பண்றாங்க, மந்த புத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வெளியில தெரிஞ்சாதான் அது பலன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மனசுலையும் இந்த புத்தியிலையும் நடக்கக்கூடிய பலனை பாத்தீங்கன்னா அவங்க அறியறது இல்லை. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆச்சரியம் சொல்றார் 12வது ஸ்லோகம். காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாஹாம் க்ஷிப்ரம் ஹிமானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். காங்ஷந்த கர்மணாம் சித்தி, காங்ஷந்த கர்மணாம் சித்தி. மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா மனுஷியாக இந்த லோகத்துல, லோகே இந்த லோகத்துல மனிதர்கள் பாத்தீங்கன்னா காங்ஷந்தக ஆசைப்படுகின்றா இருக்கிற மனிதர்கள் கர்மணாம் சித்தி, கர்மத்தினால உண்டாகக்கூடிய சித்தியை பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறாங்க, பிரத்யட்சமா பாக்குறாங்க. அதனால இக யஜந்த தேவதாக, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவதைகளை பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள், ஆராதனை பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, இந்த மனுஷ லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா கர்மத்தோட பலன் ரொம்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா சித்திர் பவதி கர்மஜா, கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன் ரொம்ப சீக்கிரமா இந்த லோகத்துல உண்டாகுது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எல்லாத்துக்கும் சிரத்தா எங்க இருக்கு யோசிச்சு பாப்ப. கிரிவலம் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் பாத்தீங்கன்னா 2 நாளா கிரிவலம் சுத்திருக்காங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள். இப்ப நிறைய கோயிலுக்கு போனா அவர் சொல்றாரு, பட்டர் சொல்றாரு, ஐயோ சாமி என்ன சாமி இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் சாமி, இப்படியும் 15 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு, போயிட்டே இருக்காங்க சுவாமி அப்படின்னு. ஆந்திரால இருந்து கூட்டம் கூட்டமா வராங்க, தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துல இருந்து போறாங்க, நடக்கிறதுக்கே பாதை இல்லாத அளவுக்கு போயிட்டே இருக்காங்க க்ரௌடு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமஜா, கருமத்தை பண்ணி கருமத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன் ரொம்ப சீக்கிரம் க்ஷிப்ரம் பவதி, ரொம்ப சீக்கிரமா இந்த இடத்துல சித்திர் பவதி, சித்தி உண்டாகுது. சித்தினா அர்த்தம் பலன் கிடைக்குது. அதனால என்ன பண்றாங்க 10 லட்சம் பேர். அதே நேரத்துல கண்ணை மூடி உட்கார்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்தை போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பாங்க. எத்தனை பேர், ஒரு 100-200 பேர், இவ்வளவுதான். 10 லட்சம் பேத்துல அப்படியே கம்மி ஆயிடும், 100-200 பேர் தான் கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேட் பண்றவங்களா, தேவதைகளை உபாசனை பண்றவங்களா இருக்காங்க, மந்திர ஜபம் பண்றவங்களா இருக்காங்க, தியானம் பண்றவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையில என்ன கேட்டா பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் எனக்கு ரொம்ப துக்கமா போச்சு. ரொம்ப துக்கம்னா என்ன அர்த்தம்னா, பௌர்ணமி குரு பூர்ணிமா இருக்கு பாத்தீங்களா, நான் ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், என்னை என்னோட சிஷ்யர்கள் நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, எல்லாம் போவாங்க. இப்ப எனக்கு ஒரு துக்கம் என்னன்னா, நான் யார்கிட்ட போய் நமஸ்காரம் பண்றது? பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திர மார்க்கத்துல போறவங்க, வேதாந்தம் தெரிஞ்சு வேதாந்தத்துல நிக்கிறவங்க, அதை பத்தி புரிஞ்சவங்க திருவண்ணாமலையில ஆளே இல்லைங்க, ஆளே இல்லை. ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்த ரமணானந்த சுவாமின்னு, அவர் பாத்தீங்கன்னா சரஸ்வதி சம்பிரதாயம், சாஸ்திரம் தெரியாது, ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரமண பிலாசபி நல்லா படிச்சவர், நல்லா ஸ்ரத்தா பக்தி இருக்கும். அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சமாதி ஆயிட்டார். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், முன்னாடி அவரை கூப்பிட்டு நல்ல மரியாதை பண்ணி சிஷியர்கள்லாம் விழுந்து நானும் சேர்ந்து அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் இப்போ சமாதி ஆயிட்டார். இப்போ பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா ஆத்மாவை தெரிஞ்சு ஆத்ம மார்க்கத்துல இருக்காங்க,
பிரம்மத்தை தெரிஞ்சு இது சரி அப்படின்னு சாஸ்திரிய மார்க்கத்துல இருக்காங்கன்னு பார்த்தா ஆளே இல்லைங்க. 2 நாளா எனக்கு ரொம்ப துக்கமா போச்சு. சே, இப்போ நீங்கெல்லாம் என்ன நமஸ்காரம் பண்றீங்க, நான் யார்கிட்ட, நான் பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதருக்கு ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. லைவா ஒருத்தர் பிரத்யட்சமா எங்கேயாவது இருந்தாங்கன்னா போய் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம், ஆளே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ரிஷிகேஷில் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு என்ன பண்ணுவோம், காலையில் போய் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை எல்லாம் பண்ணுவோம். பாத பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு ரவுண்டு கிளம்புவோம். சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா சாதுக்களா பஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல நிஷ்டர்கள் இருக்காங்க, அடையாளமே தெரியாம நிறைய பெரியவங்க சாதுக்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் ஆரம்பித்தோன்னா சாயந்தரம் வரைக்கும் நிறைய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே போவோம். அவ்வளோ பேர் இருப்பாங்க. தேடி தேடி போய் ஒவ்வொருத்தரையா போய் 50-100 பேரை நமஸ்காரம் பண்ணுற அளவுக்கு அங்கே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வேதாந்தம் படித்தவங்க, ஆத்ம பரமாத்மாவோட இந்த சாஸ்திரத்தை கீதையை படித்தவங்க ஆளையும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கருமிகளாக மாறிட்டாங்க. ரிஷிகேஷ்லேயே அப்படி ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருமத்தோட பலன் ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். அப்போ சீக்கிரமாக பிரத்யட்சமாக கிடைக்கிற பலன்கள் பக்கம் போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடியது, நம்மளுடைய மனோபாவத்தை நாசம் பண்ணக்கூடியது இந்த ஞான யோகம். பலன் மெதுவாக கிடைக்கும். அதனால ஞான யோகத்து பக்கம் யாரும் வரமாட்டேன்றாங்க. எதையாவது ஒரு பூஜையை பண்ணு, ஏதாவது ஒரு கர்மத்தை ஹோமத்தை பண்ணு, இல்லை ஏதாவது பாடி ஓரியன்டா பண்ணு, பலன் இம்மீடியட்டாக கிடைச்சிடும். நீங்கள் பாருங்க, ஜிம்முக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஜிம்மில் ரிசல்ட்டு பார்த்துடலாம். கை காலெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக குண்டு ஆக ஆரம்பிச்சிடும். தெரியும், பாடியில் தெரியும், 10 நாளில் தெரியும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணினீங்கன்னா 6 மாதத்துக்கு தெரியும். வித்தியாசம் தெரியறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்போ அதே மாதிரி தான் ஸ்தூலம் உடனே பலன் கொடுக்கும், சூக்ஷ்மம் கொஞ்சம் டிலே ஆகும், காரணத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும். ஆனால் என்னது, சாலிடாக இருக்கும். இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடிய ஞானம் சாலிடானது, மெதுவாக பலன் கிடைக்கும். அநேக ஜென்ம சம்பிராப்தி ததோயாத்தி பராங்கதி கீதாவில் சொல்ல போகிறார். ரொம்ப மெதுவா இந்த ஞானம் மெதுவா சேர்ந்து ஒரு ஜென்மத்தில் ஜீவன் முக்தியை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். அடுத்தது ஆச்சாரியார் என்ன பண்றார், ஞானத்தை பத்தி சொல்லணுமா, ஞானத்தை பத்தி சொல்றதுக்காக வர்றார். 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், 4 விதமான வர்ணங்களை, சாதுர்வர்ணியம்னா பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வர்ணங்களை நான் என்ன பண்றேன், மயா சிருஷ்டம், என்னால் படைக்கப்பட்டது. ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றார், என்னால் 4 விதமான வர்ணங்கள் படைக்கப்பட்டது. எப்படி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, குணகர்ம விபாகஷா. குணம் கர்மம், குணம் எங்க இருக்கு, கர்மம் எங்க இருக்கு, யோசிச்சு பாருங்க. கர்மம் சரீரத்தில் இருக்கு, குணம் சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, 2 இருக்கு நம்மகிட்ட எப்பவுமே, 2 பர்சனாலிட்டி. நல்லா தெரிஞ்சுங்க. அஷ்டாவக்ரர் என்ன பண்ணார், 8 கோணலா இருந்தார், சரீரத்தில் 8 கோணல். அதே நேரத்தில் ரைக்வ மகரிஷி குஷ்டரோகியா இருந்தார். வியாசர் செம்படவ பொண்ணுக்கு பிறந்தவர், மச்சக்கண்ணிக்கு பிறந்தவர். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் எடுத்தோம் அப்படின்னா என்னது, கிருஷ்ணரோ ராமரோ சத்திரிய குலத்தில் பிறந்தவங்க, வைஷ்ய குலத்தில் பிறந்தவங்க. ஆனா உள்ள இருக்கிற சூக்ஷ்ம தேகம் அது வேற, ஸ்தூல தேகம் வேற, சூக்ஷ்ம தேகம் வேற. அப்ப 2ம் சேர்ந்து தான் டுயல் சிம் மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று சாஃப்ட்வேர், ஒன்று ஹார்ட்வேர். ஹார்ட்வேருக்கான கர்மம் வேற, சாஃப்ட்வேருக்கான கர்மம் வேற. ஒன்று குலத்தில் எந்த ஃபேமிலியில் பிறக்கிறோமோ
அந்த கருமம் வந்துவிடும். அப்பா என்ன பண்ணாரோ, தாத்தா என்ன பண்ணாரோ, அதே கருமம் இந்த சரீரத்துல வந்துடும், கருமா வந்துடும். ஆனா சூக்ஷ்ம தேகத்துல யார் இருக்கா? சூக்ஷ்ம தேகத்துல பல ஜென்மங்களா ஒரே சூக்ஷ்ம தேகம் டிராவல் பண்ணிக்கிட்டே வருது. அதனால பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல யாரு வேற குலத்துல பிறந்திருக்கலாம். இப்ப நம்ம நிறைய பேர் இருக்கோம், பிராமணனா கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல பிராமண ஜென்மம் இருந்திருக்கும். அதனால பகவத்கீதை கேட்கறதுக்கோ வேதாந்தம் கேட்கறதுக்கோ இச்சை உண்டாயிருக்கும். சரீரம் வேறையா இருக்கும், அதே நேரத்துல உள்ள இருக்கிற ஆள் வேற. அதனால புரிஞ்சுக்கணும், குணம் எப்பவுமே சூக்ஷ்ம தேகத்தை டிபெண்ட் பண்ணது, கர்மம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகத்தை டிபெண்ட் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி ஒருத்தரை என்ன பண்றோம், 4 விதமான வர்ணங்களை நான் படைக்கின்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மிளகு இருக்கு, நான் பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றேன், பெப்பர் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் பெப்பர் எடுத்து நான் நல்லா கடிச்சுக்கிறேன். நல்லா கடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேன். பிளாக் பெப்பரோட வாஸ்தவத்துல தன்மை என்ன அப்படின்னா ரொம்ப ஹீட்டு, ரொம்ப ஹீட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா 2 விதமா பண்ணும். பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு, அதுல சொல்லும் எந்த பதார்த்தம் எடுத்தாலும் அதோட தன்மை வேற, அதை பிரயோகப்படுத்தும் போது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது வேற. வஸ்து பார்த்தீங்கன்னா ஹீட்டா இருக்கும், அதை பிரயோகிக்கும் போது ஹீட்டை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது சூடு, ஆனா தேய்ச்சி குளிக்கும் போது சூட்டை பார்த்தீங்கன்னா சூட்டு நாசம் பண்ணும். இதே தான் சுடுதண்ணி குடிக்கிறோம், சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் குடிக்கிறது வெந்நீர் தான் குடிக்கிறேன். இந்த வெந்நீர் போய் என்ன பண்ணுது அப்படின்னா சூட்டை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறதா இருக்கு, குளிர்ச்சியை உண்டு பண்ணுறதா இருக்கு. அப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் புரிஞ்சுக்கணும், தேகம் ஒன்றா இருக்கும், ஆனால் தேகத்தில் இருக்கிற தன்மை குணம் வேறையா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா யாரு? கிருஷ்ண பரமாத்மா வைஷ்ய குலம். ராமர் யாரு? க்ஷத்திரிய குலம். இதே நேரத்தில் வியாசர் யாரு? அது பார்த்தீங்க அப்படின்னா 2 மிக்ஸ் ஆனது, பிராமண ஜென்மம், அதே நேரத்தில் சூத்திர ஸ்திரீ, இந்த 2 மிக்ஸ் ஆனது. ஆனால் காரியம் வேற காரியம். இதை மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப குணத்தையும் கருமத்தையும் வச்சு நம்ம என்ன பண்றோம், 4 விதமான வர்ணங்களை நான் படைத்தேன். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 3 விதமா நீங்க இனிமே யாரை பார்த்தாலும் 3 விதமா பிரிக்கணும். இந்த கீதா சாஸ்திரம் படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் 3 விதமா பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி பிராமணன் ஒரு கேட்டகரி, பிறக்கும் போதே ஜாத்தியில பிறந்தவங்க, பிராமண ஜாத்தியில பிறந்தவங்க, புண்ணிய ஜென்மம் நிறைய புண்ணிய கர்மா பண்ணதுனால அவங்களுக்கு பிராமண ஜென்மம் கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த கேட்டகரி என்னது அப்படின்னா கர்ம பிராமணன் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா குண பிராமணன். அப்ப பிராமணனை பார்த்தீங்கன்னா ஜாதி பிராமணன், குண பிராமணன், கர்ம பிராமணன் அப்படின்னு 3ஆ பிரிக்கணும். அதே மாதிரி க்ஷத்திரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதியில க்ஷத்திரியன், குணத்துல க்ஷத்திரியன், அதே மாதிரி கர்மத்துல க்ஷத்திரியன். சூத்திரன்ல வைஷ்யன்ல ஜாத்தியில பார்த்தீங்கன்னா வைஷ்யன், குணத்துல வைஷ்யன், அதே நேரத்தில் கர்மத்துல வைஷ்யன். அதே மாதிரி சூத்திரன்ல பார்த்தீங்கன்னா ஜாத்தியில சூத்திரன், குணத்துல சூத்திரன், அதே மாதிரி கர்மத்துல சூத்திரன் அப்படின்னு 3 பிரிச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஜாதி பிராமணனா இருக்கலாம், ஆனா அவனோட குணம் என்னவா இருக்கலாம், க்ஷத்திரிய குணமா இருக்கலாம். இப்ப இருக்கிற யாரோ ஒரு ராவத்துன்னு ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன், நம்மளுடைய லெப்டினன்ட் கர்னல், நம்மளுடைய மேஜர் மிலிட்ரியில. அவர் பார்த்தீங்கன்னா பிராமணர், ஆனால் பார்த்தீங்கன்னா பிராமணனா பிறந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங், மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ஷத்திரிய கர்மா பார்த்தீங்கன்னா எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது அவர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன், குணம் பார்த்தீங்கன்னா நல்ல குணமாக இருக்கும். அப்போது ஜாத்தியில பிராமணன், குணத்தில் பிராமணன், ஆனால் பார்த்தீங்கன்னா கர்மத்தில் க்ஷத்திரிய கர்மா. சில பேர் இருப்பாங்க பிராமண ஜாத்தியில பிறந்திருப்பாங்க, அதே நேரத்தில் குணமும் பார்த்தீங்கன்னா பிராமண குணம் இருக்கும், அதே நேரத்தில் கர்மமும் பார்த்தீங்கன்னா பிராமண கர்மம் இருக்கும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்தாங்க, நல்ல நல்ல பிராமண ஃபேமிலி.
ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பார்த்தோன்னே சந்தோஷமாச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜாதி, குணம், கர்மம் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனா இருக்கிறது ரொம்ப உத்தமம். அதே நேரத்தில் குணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டினா, அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல உத்தமம். இந்த குணத்தை பார்க்கணும். கர்மத்தையும் விட்டுருங்க, ஜாத்தியையும் விட்டுருங்க. பிரதானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதாந்தத்தில் இருந்துக்கிட்டு வேதாந்தத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட சத்வகுணம் இருக்குன்னு பாருங்க. சத்வகுண பிரதானக பிராமணாக. சத்வகுணம் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், அது வந்து க்ஷத்திரியன்ட்டையும் இருக்கலாம் சத்வகுணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரன்ட்டையும் விதுரர் இருந்தார். விதுரர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதுரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூத்திர குணம். அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்த குணம் என்ன குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவகுணம். அப்போ அதனால தான் விதுரரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணத்தை பாருங்க. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த கரணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க சரீரம் வேதாந்தத்துக்கு தேவையில்லை. அது ஸ்திரியா புருஷனா என்ன ஜாதி இதெல்லாம் தேவையில்லை. உள்ளுக்குள்ளா இருக்க அந்த கரணம் எந்த விதமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த கரணம் சத்துவகுணமா இருந்துச்சுன்னா அவன் என்னது பிராமண ஜாத்தின்னு அர்த்தம் எடுக்கணும். கர்மத்துக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கர்மம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சரீரத்தை பார்க்கணும். நான் இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு எந்த கர்மத்தை பண்ண முடியுமோ அந்த கர்மத்தை தான் பண்ண முடியும். அப்போ கர்மம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜாத்தியை பார்க்கணும். அதே நேரத்தில் வேதாந்தத்துக்கும் பக்திக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த கரணத்தை பார்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வெளியில் கர்ம காண்டம் பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறோன்னு என்ன பண்ணுறோம், செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு தன்மை இருக்கணும், நல்லா வாட்டு சாட்டமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட்டாக ஒரு துப்பாக்கியை பிடிச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு குவாலிட்டிஸ் பண்ணுறோம். ஒரு மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கணுன்றோம். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெண்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணம் இருக்கணுன்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பண்ணக்கூடிய கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை வச்சு தீர்மானம் பண்ணுறோம். அதே மாதிரி வெளியில் கர்மம்னு எடுத்தா ஜாதி பார்க்கணும், கர்மம்னு எடுத்தா ஜாதி பார்க்கணும். அதே நேரத்தில் பக்திக்கும் ஞானத்துக்கும் அந்த கரணத்தை பார்க்கணும், குணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இதை எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். சரி, இந்த சாத்துர்வர்ணியம் எங்கெல்லாம் இருக்கு, எல்லாத்துலேயும் அதுதாங்க இருக்கு. குணத்தின் அடிப்படையில், குணம்னா எந்த குணம், சத்வரஜஸ்தமஸ், இந்த 3 குணங்களை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் இருக்கு. இப்போ நான் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கேன், நல்லா ஒயிட்டாக இருக்கு. அப்போ ஒயிட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது வந்து பார்த்தீங்கன்னா சத்வகுணம். இன்னொரு புக்கு எடுக்கிறேன், அது எல்லோவாக இருக்கு, அப்போ என்னது, அது ரஜோகுணம். இன்னொரு புக்கு பேப்பர் எடுக்கிறேன், அது ரொம்ப டல்லாக டம்மியாக இருக்கு, அது என்னது, தமோகுணம். அப்போ ஒரு புஸ்தகத்தோட பேப்பரில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், 3 குணங்களை பார்க்கலாம். எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் குணத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த உலகமும் திரிகுணம். இதை எல்லாத்தையும் யார் படைச்சா, பகவான் படைச்சார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், தஸ்ய கர்த்தாரம் அபிமா, நான் தான் அதை எல்லாத்தையும் படைத்தேன். இருந்தாலும் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் வித்தி, என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி தெரிஞ்சுக்கணும், பகவான் எதையும் படைக்கவில்லை, அவர் அகர்த்தாவா இருக்கார். அது மட்டும் இல்லை, அவ்யயமா இருக்கார், எந்த மாற்றமும் இல்லாம அவர் இருக்கார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சுவாமி எப்படி சொல்றீங்க, அவர்தான் படைச்சார்னு சொல்றீங்க, அவர் படைச்சார்னா அவர் கர்த்தாவா தானே இருக்க முடியும். அவர் படைச்சார் அப்படின்னாவே அவர் இடத்துல என்ன ஆயிரும், சேஞ்ச் வந்துடும்ல, அசைவு இருக்கும்ல. உன்னை கிரியேஷன் பண்ணும்போது இப்போ நான் பேசும்போது தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன், வாய் வந்து பார்த்தீங்கன்னா அசையுது, கை அசையுது. அப்போ ஒரு பாடம் எடுக்கும் போதே சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போது அவர் அவ்வியமா அச்சல தத்துவமா நிர்விகாரமாக இருக்கார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். சுவாமி பாடம் எடுக்கிறாருன்னு தானே சொல்ல முடியும். சுவாமி பாடம் எடுக்கவில்லை,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா போதம் பண்ணவில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், அதை சொல்றதுக்காக அடுத்தடுத்த ஸ்லோகங்களை சொல்றார். முக்கியமான ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். 13ஓட 2வது லைன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார். நமாம் கருமந்தி நமாம் கருமானி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கருமானி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர் ந சபத்யதே. முக்கியமான ஸ்லோகம். நமாம் கருமானி லிம்பந்தி. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் போன ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டினா அகர்த்தாவா இருக்கார். அகர்த்தாவா இருக்காருன்னா என்ன அர்த்தம், எந்த கருமத்தையும் பண்ணாம இருக்கார். எப்படி சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்க்ரீன், சினிமா ஸ்க்ரீனை வச்சுங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு மேலே நிறைய ஆக்ஷன் நடக்குது, ஸ்க்ரீனுக்கு மேலே எல்லாம் நடக்குது. ஸ்க்ரீனில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு புராண படத்தை பார்க்குறோம், அதில் சுவாமி வரார். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணுறார், அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் இருக்கிற பகவான் எல்லாத்தையும் படைக்கிறார், கரெக்டு. அதே நேரத்தில் வாஸ்தவத்தில் அந்த ஸ்க்ரீன் எதையுமே பண்ணுறதில்லை. அந்த ஸ்க்ரீன் எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த பகவான் இருக்கார்ல, அந்த பகவானுக்கு உள்ளார அந்த ஸ்க்ரீன் தான் பகவானோட சொரூபமாக இருந்துச்சு. அப்போ பகவானோட சொரூபம் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அச்சலமா எல்லா கிரியேஷன் பண்ண பகவானோட சொரூபம், வாஸ்தவ சொரூபம் ஸ்க்ரீன். அப்போ ஸ்க்ரீன் திருஷ்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா பகவான் எதையும் பண்ணலை. அதே நேரத்தில் நாமரூபத்தை வச்சு பார்த்தீங்கன்னா என்னது, அவர்தான் கிரியேஷனை பண்ணினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம்னா, நமாம் கருமாணி லிம்பந்தி, நான் எந்த ஒரு கருமத்தோடும் சம்பந்தப்படுவதில்லை, என்னை கருமங்கள் தொடுவதில்லை. ஏன் சுவாமி அப்படின்னா ஸ்கிரீன்ல என்ன வேணா நடக்கட்டும், எந்த விதமான கிரியேஷன் வேணா நடக்கட்டும், ஆனா ஸ்கிரீனுக்கும் அந்த திருஷ்யங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை. அவர் ராமரா இருந்திருக்கலாம், அவர் கிருஷ்ணரா இருந்துக்கிட்டு சில காரியம் பண்ணியிருக்கலாம். ராமனா இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கார், ராவணனை வதம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணரா இருந்துக்கிட்டு அநேக அரக்கர்களை வதம் பண்ணியிருக்கார். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ராமாயணத்தை பார்க்குறோம், மகாபாரதத்தை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்க்ரீன் எதையுமே பண்ணுறது. அப்போ கர்மங்களோடு ஸ்க்ரீனுக்கு எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை. அதே மாதிரி நமே கர்ம பலே ஸ்பிருகா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்ம பலனோடும் ஆசை இல்லவே இல்லை. பகவான் சொல்கிறார், ஸ்க்ரீனுக்கு வந்து ஏதாவது ஆசை இருக்கா, ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குமா, யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் திருஷ்யங்கள். அப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோடும் சம்பந்தம் இல்லை, கர்ம பலனோடும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எவ்வளோ பாப்பம் பண்ணார் தெரியுங்களா கிருஷ்ண பரமாத்மா, யோசிச்சு பாருங்க. இந்த மொத்த யுத்தமும் யாரோட கேம், எல்லா கேமும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மகா பாப்பி, மகா பாப்பி. யோசிச்சு பாருங்க, இந்த யுத்தத்தை நினைச்சிருந்தா நிப்பாட்டியிருக்க முடியும்ல, கிருஷ்ண பரமாத்மாவால் முடியாததா, யோசிச்சு பாருங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணார். எதுக்குப்பா அவதாரம் பண்ணார் அப்படின்னா லோக பாரத்தை கம்மி பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணார். அப்போ லோக பாரத்தை கம்மி பண்ணுறதுக்காக கோடிக்கணக்கான மனுஷங்களை கொன்னார்ல, இவ்வளோ பெரிய பாப்பி இந்த உலகத்திலேயே. அது மட்டும் இல்லை, கிரியேஷனை படைக்கிறார், அவர் தான் என்ன பண்ணுறார், பிரளய காலத்தில் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் நாசம் பண்ணுறார். அப்போ இந்த உலகத்திலேயே மகா பாப்பி யார் அப்படின்னா பரமாத்மா தான். ஆமாம், காந்தாரி வந்து பார்த்தீங்கன்னா சாபமே கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மகா பாப்பி. சரி, மகா பாப்பியாச்சே, கொன்னதில் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா அவர் கருமத்தையும் பண்ணலை, அந்த கருமத்தோட பலனில் அவருக்கு ஆசையும் இல்லை. அப்போ என்ன சுவாமி இதெல்லாம் சொப்பனம், எல்லாம் சினிமா. சொப்பனம் எப்படி பார்த்தோமோ
சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கர்மா பண்ணியிருக்கோம். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனால துக்கத்தையும் அனுபவிச்சிருப்போம். அதே நேரத்தில் வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் எந்த கர்மத்தையும் பண்ணவில்லை, எந்த கர்ம பலனையும் நான் போகம் பண்ணுறேன், எனக்கும் சொப்பனத்தில் நடந்த எந்த கர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதன உண்மை. இதே மாதிரி தான் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சச்சிதானந்த சுரூபமா வெறும் திரஷ்டாவா இருக்கார், ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அவருக்கு மேல நடக்கிற கர்மங்கள் அவரோடு சம்பந்தம் இல்லை, அந்த கர்மங்களோட பலனும் அவருக்கு சம்பந்தப்படுவதில்லை. அதனால அவர் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதிமாம் யோபிஜானாதி, இந்த விதமா இப்ப நான் சொல்றேன்ல, இந்த விதமா எவர்கள் என்னை அறிந்து கொள்கிறார்களோ, என்னைன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண பரமாத்மாவின் வேதாந்திகள் பார்க்கிற திருஷ்டி வேறையா இருக்கணும், மற்ற லோக்க மக்கள் பார்க்கிற திருஷ்டி வேறையா இருக்கணும். மற்ற எல்லா மக்களும் அவரை வந்து ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்குறாங்க, சகுனம்னு பார்க்குறாங்க. நம்ம வேதாந்திகள் என்ன பண்ணணும்? அவரை பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும். ஒரு ஃபார்ம் இருக்கு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபாசிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கு. சங்கு சக்கர கதாதாரியா சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்டில் இருக்கிற சிவனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூபங்கள் கொடுத்துருக்கு. இது எல்லாம் உபாசனைக்காக கொடுக்கப்பட்டது. வாஸ்தவத்தில் ஈஸ்வரனோட ரூபம் சச்சிதானந்த விக்கிரகம். இதுதான் அவர் சச்சிதானந்த ரூபம். அப்போ சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தமாக வேதாந்திகள் நினைக்க வேண்டும். அப்போ சச்சிதானந்தத்துக்கு பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கர்மம் இருக்கா? பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அகர்த்தாவாக இருக்குது, அபோக்தாவாக இருக்குது. அது கர்மத்தோடும் சம்பந்தம் இல்லை, கர்ம பலனோடும் சம்பந்தம் இல்லை. பிரம்மம் ஏதாவது படைச்சுதா? பிரம்மம் எந்த கிரியேஷனையும் பண்ணவே இல்லை. அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமாக பரமாத்மாவை அறிகின்றார்களோ அவர்கள் கர்மபிர் நசபத்தியத்தை, அவர்கள் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. இதுக்கு வந்து பாஷ்யம் ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரியர் சொல்றார், அப்ப பரமாத்மா எப்படி அவரோட சுரூபம் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கோ, அவர் பண்ற கர்மங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? மாயையை வச்சுக்கிட்டு தன்னுடைய மாயையினால என்ன பண்றார்? கிரியேஷனை படைக்கிறாரோ. எப்படி ஒரு மாயாவி படைக்கிறார்? மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் பண்ணுறான். ஒரு கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளவர் வாஷை பண்ணுறான், ஒரு புறாவை படைக்கிறான், ஒரு கரன்சியை உண்டு பண்ணுறான். இதெல்லாம் எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்ணுறார்? தன்னோட மாயாவை வச்சுக்கிட்டு இந்த லோக்கத்தை எல்லாம் பண்ணுறார். இந்த லோக்கம் எல்லாம் வெறும் மாயாஜாலம், ஒரு சொப்பனத்துக்கு சமமானது. அதே மாதிரி தான் நானும் கூட பரமாத்மாவா தான் நான் இருக்கேன். அப்போ பரமாத்மா தான் நான். நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை, நான் எந்த கர்ம பலனும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை என்று பரமாத்மாவா தான் நான் இருக்கேன். நான் வந்து பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன் அப்படின்னு எவன் நினைக்கின்றானோ அறிகின்றானோ அவனுக்கு கர்மத்தோட பலன் உண்டாவதில்லை, ஜீவன் முக்தனா ஆகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் இந்த 14வது ஸ்லோகம் சொல்கின்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? 15வது ஸ்லோகத்தை சொல்றார். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். ஏவம் ஞாத்வா. ஏவம் ஞாத்வான என்ன அர்த்தம்? சொப்பனத்தை கொண்டு வந்துடணும், ஸ்க்ரீனை கொண்டு வந்துடணும். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா மகாபாரதம் பார்க்குறீங்க, கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லாத்தையும் பண்ணுறார், யுத்தத்தெல்லாம் பண்ணுறார், சமாதானம் போகிறார், நிறைய அரக்கர்களை வந்து நாசம் பண்ணுறார். பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸ்க்ரீனில். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம நினைக்கிறோம், நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரணும், பரமாத்மானு வெளியில் தெரிய ஸ்க்ரீனில் தெரியறது என்னது? வெறும் வாசனாமயம், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ரோலில் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எதையும் பண்ணுறதில்ல. அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற காட்சிகளுக்கு பின்னாடி எது இருக்குது? பிரகாசம்.
அந்த பிரகாசமும் எதையும் பண்றதில்ல, பிரகாசமும் காரியம் பண்றதில்ல, அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீனும் எதையும் பண்றதில்ல. அப்ப காரியம் எங்க நடக்குது? இந்த பிலிம் ரோல் சுத்துது. இந்த பிலிம் ரோல் சுத்துறதுனால நம்ம திருஷ்யங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்ப பரமாத்மான்னு நம்ம ஒரு மகாபாரதத்தை ஸ்கிரீன்ல பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பரமாத்மா அந்த நாமரூபமா இருக்கும்போது எல்லாத்தையும் பண்றார். அரக்கர்களை வதம் பண்றார், பஞ்சாயத்து பண்ணினார். அவர் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சமாதானம் போனார், நல்ல கோபிகைகளோட லீலா பண்ணினார். அப்படி நல்லா பார்க்குறோம். இது எல்லாம் நாமரூபத்தோடு இருந்து பார்க்கறது. வாஸ்தவத்தில் அவரோட ஒரிஜினல் ஸ்வரூபம் ஸ்கிரீன் தான். அவரோட ஒரிஜினல் ஸ்வரூபம் அந்த பிரகாசம் தான், சத்து சித்து ஆனந்தம். அது எதையும் செய்வதில்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அதே மாதிரி தான் அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும், அந்த அரக்கனா இருக்கட்டும், இல்லை அங்கே பஞ்ச பாண்டவர்களா இருக்கட்டும், துரியோதனாதிகளா இருக்கட்டும், அவங்களும் கூட நாமரூபத்தோட இருக்காங்க. அவங்களோட ஸ்வரூபமும் என்னது? வாஸ்தவத்தில் அதே ஸ்கிரீன் தான் அவங்களோட ஒரிஜினல் ஸ்வரூபம். அதே மாதிரி அவங்களோட ஒரிஜினல் ஸ்வரூபம் அந்த பிரகாசம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எது நடந்துகிட்டு இருக்கு சினிமா ஸ்கிரீன்ல நடக்கிறதெல்லாம் வெறும் திருஷ்ய மாத்திரம், வெறும் பார்த்தீங்கன்னா தோற்ற மாத்திரமா தெரியுது. இது அப்படியே நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. எப்படி இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கோ, இது எல்லாம் ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, ஒரு சினிமா போயிட்டு இருக்கு. இந்த சினிமால ஈஸ்வரன் என்ன பண்ணார்? இந்த கிரியேஷன் பண்ணினார், வாஸ்தவத்தில் பண்ணல. அதே மாதிரி இந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய நம்மளும் வாஸ்தவத்தில் பிறக்கவே இல்லை, இறக்கவே இல்லை, கர்மம் பண்ணவே இல்லை. நமக்கு தெரியுது, சினிமாவில் தெரியுது. அப்ப இருக்கிறது என்னது? ஒரே ஸ்கிரீன் தான் இருக்கு, ஒரே பிரகாசம் தான் இருக்கு, ப்ரொஜெக்டர் வழியா போற பிரகாசம். அப்ப நடுவுல தெரிகிற பிலிம் ரோல் தான் மாயா. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, மாயையினாலதான் ஈஸ்வரன் கிரியேட் பண்றான்னு தெரியுது. நம்ம எல்லாம் பிறந்தோம், கஷ்டப்படுறோம், சம்சாரியா இருக்கோன்னு தெரியுது. இது வாஸ்தவத்துல பேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா சொப்பனம் எப்படி கலைஞ்சு போகுமோ அதே மாதிரி இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாம் சொப்பன மாதிரி, சினிமால தெரிகிற மாதிரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் வருதுன்னா, ஏவம் ஞாத்வா, இந்த விதமா அறிந்து, கிருதம் பூர்வைகி முமுக்ஷுபி, பூர்வை ரபி முமுக்ஷுபி, முன்னால் இருந்த முமுக்ஷுக்கள், நிறைய முமுக்ஷுக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்ல, அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? வசிஷ்டர், வியாசர், பராசரர், இது மாதிரி மகரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணார்? சின்ன வயசுலயே ராமருக்கு வசிஷ்டர் இந்த போதம் பண்ணிட்டார். நிறைய போதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மகரிஷிகள் அந்த ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுத்தோன்னே அட்டைன் பண்ணலை இன்னும், ஆனால் அறிவு வந்துடுச்சு. அனுபூதி ஆகலை, ஆனால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இது எல்லாம் ட்ராமா. அப்படி ட்ராமான்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்க? முன்னாடி இருந்த முமுட்சுக்களும் கூட என்ன பண்ணா? கர்ம கிருதம், இந்த விதமா அறிந்திருந்து கொண்டு கர்மத்தை செய்தார்கள். அவர்களால் கர்மம் செய்யப்பட்டது, முமுட்சுக்களால் கர்மம் செய்யப்பட்டது. வசிஷ்டர் பாருங்க, வசிஷ்டர் நல்ல நாலேஜோட இருந்தார். இது எல்லாம் சினிமான்னு தெரியும், ஆனாலும் அவர் என்ன பண்றார்? கொடுத்த ரோல் என்னவோ அந்த ரோலை பண்ணிக்கிட்டே இருந்தார். வியாசருக்கு தெரியும், அவரும் அவரோட ரோலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞானிகளா இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட அந்த கருமத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தெரியும்? கருமம் நடக்கிறது சலாபாசம். நான் 3 ஆபாசம் சொல்லியிருக்கேன், 3 தோற்றங்கள். என்ன 3 தோற்றம்? ஆபாசம் என்னது? ஜாத்தியாபாசம். நம்ம பிறக்கவே இல்லை, கிரியேஷன் நடக்கவே இல்லை. இது ஜாத்தியாபாசம்னு பேர். தெரியுது, பிறந்த மாதிரி தெரியுது, இந்த கிரியேஷன் நடந்த மாதிரி தெரியுது, நடக்கவே இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம். காணல் ஜலம் மாதிரி, காணல் ஜலம் உண்டாகவே இல்லை, மிருக திருஷ்டிக்கா உண்டாகவே இல்லை. சொப்பனம் மாதிரி, சொப்பனத்தில் இருக்கிறது எதுவுமே கிரியேஷன் ஆகவே இல்லை, ஆனால் தெரியுதா? தெரியுது. அதே மாதிரி இந்த ஜெகத்தும் உண்மையிலேயே உண்டாகவே இல்லை, தெரியுது. நான் பிறக்கவே இல்லை, ஆனால் பிறந்த மாதிரி தெரிகிறேன். இதுக்கு பேரு ஜாத்தியாபாசம். அதுக்கு அடுத்தது சலாபாசம், இல்லைன்னா கர்மாபாசம்.
சலம் அசைகிற மாதிரி தெரியுது, காணல் ஜலம் ஓடுற மாதிரி தெரியுது இல்ல. ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மே மாசத்துல தூரத்துல காணல் ஜலம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி சொப்பனத்துல நிறைய கர்மா பண்ணின மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல நடந்துச்சா? இல்லவே இல்லை. சினிமா பார்க்குறோம், சினிமாவில் நிறைய ஆக்ஷன் நடந்த மாதிரி தெரியுது, உண்மையிலையா? இல்லவே இல்லை. அப்போ சினிமா முடிஞ்சோடனே எல்லாம் போச்சு, சொப்பனம் நடந்து முடிஞ்சோடனே எல்லா கருமங்களும் போச்சு. காணல் ஜலம் ஒரு 3 மணிக்கு மேலே காணா போயிடுது. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்தில் எந்த ஆக்ஷன் எல்லாம் நடக்குதோ, பகவான் பண்ணது கிரியேஷன், அதுவும் பொய். அதே மாதிரி நம்ம சரீரத்தில் பண்ணுறதும் பொய்யானது, வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இதுக்கு என்ன பேர்? சலாபாசம். அதுக்கப்புறம் 3வது வஸ்து ஆபாசம். வஸ்து ஆபாசம்னு அர்த்தம், நம்மெல்லாம் தெரியலமே சுவாமி அப்படின்னா தங்கம் மட்டும்தாங்க இருக்கு, தங்கத்துக்கு மேலே ஆபரணங்கள் இல்லவே இல்லை, எந்த காலத்திலையும் இல்லவே இல்லை. தங்கம் மூக்குத்தி கமலா இல்லை. அதே மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வஸ்துக்களா? நிறைய கேரக்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். வாஸ்தவத்தில் ஸ்க்ரீனுக்கு அந்நியமாக பிரகாசம், ப்ரொஜெக்டர்ல இருந்த போகிற பிரகாசத்துக்கு அந்நியமாக கேரக்டர் ஒன்றுமே சீரியஸ் இல்லை. அதே மாதிரி சொப்பனத்தில் நம்ம எல்லா கேரக்டரையும் பார்க்குறோம், தேசம் பார்க்குறோம், காலம் பார்க்குறோம், வஸ்துக்களை பார்க்குறோம். இது எல்லாம் எனக்கு அந்நியமாக அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தோற்றம் மாத்திரம். அப்போ அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, பகவான் கொடுத்துருக்கார், ஸ்க்ரீன் பிளே பண்ணுறவர். இதெல்லாம் தோற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு என்ன எந்த இடத்துல இருக்குமோ அந்த கர்மத்தை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அபிமானம் இல்லாமல் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்றார், குரு கர்மைவ தஸ்மாத்துவம். முன்னாடி இருந்த முமுட்சுக்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கர்மத்தை பற்றுதல் இல்லாம பண்ணிக்கிட்டு இந்த ஞானத்தோட பண்ணிக்கிட்டு இருந்து லிபரேஷன் ஆனாங்க. அதே மாதிரி ஏ அர்ஜுனா, நமக்கெல்லாம் உபதேசம் என்ன பண்ணணும்? குரு கர்மைவ, நமக்கான கர்மத்தை நம்ம என்ன பண்ணணும்? பண்ணிதான் ஆகணும். ஆனால் பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நான் பேசவே இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. யார் பார்க்குறா? நான் பார்க்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் பார்க்கிறது தான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர், என்னுடைய சொரூபம். ஆனால் கொடுத்திருக்க கேரக்டர் என்னது? சும்மா ஒரு சொப்பன மாதிரி, பரமஹம்சானந்தா. அப்போ பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அடிச்சா வெளியில் இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற 85 பேரும் வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா வேற இல்லை, சொப்பனத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கிறவ என்னிடத்தில் இந்த எல்லா கேரக்டரும் நீங்கள்னு இருக்கிற ஒவ்வொரு நாமரூபமும் என்னிடத்துல கல்பித்தம். அப்போ இருக்கிறது ஒரே பார்க்கிறவனுக்கு மேலே எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த உபதேசத்தினால எனக்கு ஏதாவது புண்ணியமோ பாப்பமோ வருமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த புண்ணிய பாப்பமும் வராது. மெதுவா அந்த தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். அதனால என்ன பண்ணணும்? இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கர்மத்தை குரு தஸ்மாத், ஆகையினால் கர்ம குரு, கர்ம ஏவ குரு, கர்மத்தையே செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா பூர்வத்தரம் கிருத்தம்னா முன்னால் இருந்தவர்கள் எப்படி எந்த கர்மத்தை பண்ணினாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். என்ன கர்மம்? முன்னாடி இருந்தவங்க வர்ணாசிரமத்தில் என்ன கர்மம் இருக்கோ அதை பண்ணினாங்க, தனக்கான சுதர்மத்தை பண்ணினாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம சுதர்மத்தை எந்த ஒரு தியாகம் பண்ணாம சுதர்மத்தை பண்ணணும். முமுட்சுக்களா இருந்துக்கிட்டு இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அந்த கரணத்துல ஆசா பாசங்களை விட்டுட்டு அந்த கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷிகரர் அடுத்து வரார். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆச்சாரியர் கர்மா தியரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ நான் 2 ஸ்லோகங்களில் உங்களுக்கு கர்மாவை பற்றி என்ன சொல்லணும் இதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிம் கர்ம, கர்மம் என்றால் என்ன முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிம்
அகர்ம. அகர்மம் என்றால் என்ன? கர்மம்னா என்ன? கர்மம் இல்லாதது. அகர்மம்னா என்ன? ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா விகர்ம. ஆச்சரியர் அடுத்தது சொல்ல போறாரு. கிம் கரும கிம கருமேதி கவயோப்பி அத்திர மோகிதாக. இந்த விஷயத்துல கவிகள் அப்படின்னா பெரிய பெரிய பண்டிதர்கள். இந்த உலகத்துல அவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் பேர் கணப்பாட்டிகள் தெரியும், வேதத்துல எக்ஸ்பர்ட் பக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா 50, 60 வருஷம் 70 வருஷமா வேதத்திலேயே இருக்கிறவங்க, வேத பாராயணம் கர்மகாண்டம் பூர்ணமா இருக்கிறவங்க, பெரிய பெரிய புத்திசாலிகள் இருக்காங்க. பெரிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி இருக்கிற ஆட்களும் சயின்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. எவ்வளோ புத்திசாலிகள் உலகத்தில் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கருமம் என்றால் என்ன என்றும், கருமம் இன்மை அகர்மம் என்றால் என்ன என்றும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். நிறைய பேர், ஆல்மோஸ்ட் 95% என்ன பண்ணுறாங்க? மோகத்தில் தான் இருக்கிறார்கள். கவிகளும் கூட. கவிகள் என்ன அர்த்தம்? நிறைய பண்டிதர்களா இருக்கிறவங்களும் ஞானி புருஷர்களும் கூட மோகத்தை அடைகிறார்கள். அதனால ஞானிகளே அப்படின்னா பரோட்ச ஞானிகளே, சாஸ்திரம் படித்தவங்களே மோகத்தை அடைகிறாங்க அப்படின்னா சாமானிய மனுஷனை பற்றி சொல்லவா வேணும்? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கர்மம் எது அகர்மம் எதுன்னு தெரியாமல் மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். தத்தே கர்ம பிரவக்ஷியாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். யஜ்ஞாத்வா எதனை அறிந்து நீ பார்த்தீங்கன்னா அசுபாத் மோக்ஷியசே, அசுப கர்மத்திலிருந்து. கர்மனா பத்தியத்தே ஜந்து. நமக்கு ரீபர்த்துக்கு எது காரணமா இருக்கு? கர்மம். கர்மத்தினால ஜீவர்கள் பந்தப்படுறோம், திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ கர்மத்தை எதை தெரிஞ்சுக்கிட்டா கர்மத்திலிருந்து விடுபடுவோமோ, எதை அறிந்து கொண்டால் நீ கர்ம பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைவாயோ, விடுதலை அடைவாயோ, தத்து தே கர்ம பிரபக்ஷியாம். அந்த கர்மத்தை குறித்து நான் உனக்கு உபதேசிக்க போகின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்றார். 16வது ஸ்லோகம் 16 to 24 வரைக்கும் என்ன பண்ண போறார்? இந்த கர்மம் அகர்மத்தை பத்தி 24வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போறார். 16 to 24 ஒரு பேக்கேஜ், ஒரு பிரகரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். கர்மத்தோட மர்மம், ரகசியம் சொல்ல போறார். ஆச்சரியர் திரும்பவும் சொல்றார், கர்மனோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கர்மனா ககனோ கதிஹி. ரொம்ப அருமையான இது. நம்ம கண்டிப்பா தெரியணுமா சுவாமி? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினால ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள். மகாபாரதத்துல முக்கியமான ஸ்லோகம், கர்மனா பத்யதே ஜந்து வித்யாச்ச விமுச்சியது. கர்மத்தினால் ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள், அதே நேரத்தில் ஞானத்தினால் ஜீவர்கள் விடுதலை அடைகிறார்கள். எந்த ஞானம்? ஆத்ம ஞானம். அப்ப இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஞானம் எது? அப்படின்னா நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு நம்மள்ட்ட ஞானம் இருக்கா? அந்த ஞானம் பொய்யான ஞானம். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு அறியறது எதுவோ அதுதான் ஞானம். அப்போ கர்மத்தை பத்தி நமக்கு கொஞ்சம் விசாரம் தேவைப்படுது. ஆச்சாரியர் சொல்றார், கர்மனோஹி அபிபோத்தவ்யம். கர்மத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா அனலைஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யார் பண்ணுறா யார் பண்ணுறா யார் பண்ணுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த கர்மா நடக்கும் போதும் யார் பண்ணுறா, நான் யார், யார் பண்ணுறா, கர்மத்தை யார் பண்ணுறா, நான் யார், நான் கர்மத்தை பண்ணுறேனா இல்லை கர்மம் நடக்கிறத நான் பார்க்குறேனா, நான் கர்த்தாவாக இருக்கனா இல்லை நான் திரஷ்டாவாக இருக்கனா, கர்த்தாவாக இருக்கனா போக்தாவாக இருக்கனா இல்லை நான் திரஷ்டாவாக இருக்கனா, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை, இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, கர்மத்தை பற்றி நல்லா தெரியணும். யார் கர்மா பண்ணுறா,
யாரு கர்மா பண்றா, எது கர்மம் பண்ணுது, எது பண்ண வைக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப நல்லா அனலைஸ் பண்ணணும் கர்மத்தை பத்தி. அது மட்டும் இல்ல, போதவ்யம் ச விகர்மனக. போதவ்யம் அப்படின்னா நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். எதை அப்படின்னா விகர்மம். விகர்மம்ன்றதுக்கு அர்த்தம் பிரதிஷித்த கர்மான்னு சொல்றோம். சாஸ்திரத்துல நிறைய கர்மா பண்ணாத பண்ணாத பண்ணாத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞானத்தை அடையணும்னு வச்சுங்களேன். பாப்ப கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகாது, ஞானத்துக்கு தகுதி கிடைக்காது. அப்ப ஞானத்துக்கு யோக்கியத்தை உண்டாகணும் அப்படின்னா பாப்ப கர்மங்களை செய்யாமல் இருக்கணும். அப்ப அந்த பாப்ப கர்மங்கள் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப பாப்ப கர்மங்கள் எதுன்னு தெரியணும். விகர்மம்ன்றதுக்கு அர்த்தம் பாப்ப கர்மங்கள், சாஸ்திரத்தால் நிந்திக்கப்பட்ட கர்மங்கள், அது எது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, அகர்மனஸ்ச போத்தவியம். அகர்மா அகர்மான் இருக்கு. அகர்மான்றதுக்கு அர்த்தம் நான். யார் அகர்மா? நான் தான். ஆத்மாதான் அகர்மான்னு பேர். ஆத்மாக்கு பேர் தான் திரஷ்டான்னு பேர். அப்போ அந்த திரஷ்டாவா இருக்க, செயல் இல்லாத கர்மம் இல்லாம இருக்கக்கூடிய ஆத்மாவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் பேரு அகர்மா. அகர்மான அர்த்தம் அகர்த்தா. அதையும் குறித்து போத்தவ்யம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சுவாமி ஈஸியா தெரியாம, குருநாதர் இல்லாம, பகவத்கீதை இல்லாம, உபனிஷத் சாஸ்திரங்கள் இல்லாம இதை வந்து அவங்கவுங்களே தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. குருநாதர் வேணும், சாஸ்திரம் இருக்கணும். இந்த சாஸ்திரத்து மூலமா தான் தெரியும். ஏன் சுவாமி அப்படின்னா, கர்மனா கர்மனோ ககனாகதி. ரொம்ப தெளிவா சொல்றார். கர்மத்தோட போக்கு, கர்மத்தோட ரகசியம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டறை மாதிரி இருக்கு. ககனம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டீப், ரொம்ப டெப்தானது. கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்ப 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 சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு ஆச்சாரியர் மூலமா பக்கத்தில் இருக்கணும். இப்போ நீங்க என் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சாமி பரபர பரபரன்னு இருக்காருன்னு தோணும். இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டோம். டக்குன்னு அங்கே வஸ்திரத்தை மாட்டி வஸ்திரத்தை இது பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். வெளியில் ரூமை பூட்டிட்டு நேராக கோயிலுக்கு போவோம். போகிற வழியில் யார் யாருக்கெல்லாம் ஃபீடிங் நடக்கணுமோ எல்லாம் ஃபீடிங் பண்ணிகிட்டே போவோம். கோயிலுக்கு போவோம். ஏன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா, சாமி என்ன ரொம்ப அத்வைதத்தை பேசினார் இது வரைக்கும். இப்போ வந்து உளுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு சாமியை வந்து பார்த்தீங்கன்னா சகுன பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு, என்ன சாமியோட விவகாரமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் அத்வைத வேதாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கார். ரொம்ப டாப் லெவலில் திரஷ்டா திருஷ்யம்ன்றதை பற்றி, சொப்பனத்தை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லி அத்வைதத்தை பேசுகிறார். ஆனால் விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னவோ பண்ணிகிட்டு இருக்கார். சில பேர்கிட்ட கோவப்படுறார், சில பேர்கிட்ட ரொம்ப சாந்தமாக பேசுகிறார். என்ன கேரக்டர் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. சாமி என்ன பண்ணுறான்னு புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா நம்ம கர்மம் நமக்கு தெரிஞ்சாதான் எதிர்க்க சுவாமி என்ன பண்ணுறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரகசியம். ஒருத்தரோட கர்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கிற வேஷத்தை வச்சு கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்கண்ணே, ஐயோயோயோ அந்த ஆள் பண்ண வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மொத்த காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மகா பாப்பி. அவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோயோ ஏமாத்துக்காரனா, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒரு ஏமாத்துக்காரன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். ராமரை பாருங்களேன், பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து எவனோ சொன்னா அப்படின்னு நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரவேசம் பண்ணுன்னு எவனா சொல்லுவாங்க. வச்சு பாருங்க, என்ன பரமாத்மா ராமர் என்ன பெரிய ஆள், 14 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காடு காடாக சுற்றிக்கிட்டு ஜடாதாரியா என்ன வேலை பண்ணார். ஒரு ராவணனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க முடியல, குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சண்டை போட்டார். என்னையா சொல்கிறீங்க கதை? ராமரையும் கிருஷ்ணரையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பத்தாது. அப்போது ஈஸ்வரனோட அவதாரங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவதாரம் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுற கர்மா என்ன அதை புரிஞ்சுக்கணும். அப்போது கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமானது. கர்ம தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த். அதனால் இந்த 3 விஷயங்களையும், கர்மம் எது, அதுக்கப்புறம் அகர்மம் எது, அதுக்கப்புறம் விகர்மம் எது, இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக விஷயம். அதனால் இந்த 3த்தையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியார் ஆதேசம் கொடுத்துருக்கார், நமக்கு உபதேசம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போத்தவ்யம் போத்தவ்யம் போத்தவ்யம், அறியத்தக்கது அறிய வேண்டும்,
அறிய வேண்டும் அறிய வேண்டும் அப்படின்னு எடுத்தாச்சு. அதை பத்தி 18வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார். நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணு வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ் தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவாம். இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாகாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. உங்க சொப்பனத்துல என்னென்ன காரியம் பண்ணணுமோ எல்லாம் போய் அவங்கவுங்க காரியத்தை சொப்பனத்துல பண்ணுங்க. நடக்கிறதெல்லாம் சொப்பனம். எந்த ஒரிசும் வைக்காது. எல்லா ஒரிசும் தூக்கி போடும். எல்லா கில்ட்டியையும் தூக்கி போடும். ஒன்றும் நடக்கவே இல்லை, ஒன்றும் நடக்கவும் நடக்காது. ஏதோ ட்ராமா போயிட்டு இருக்கு, சொப்பனம் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயாக பார்க்கிறவன் நான் மட்டும் அதிலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன வேணால் நடக்கட்டும். சொப்பனத்தில் எது நடந்தா என்ன சொல்லுங்க. நல்ல சொப்பனம் நடக்கும், கெட்ட சொப்பனம் நடக்கும். எல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொப்பனம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பார்க்கிற நான் மாத்திரம் சத்தியம். ஸ்கிரீன் மாதிரி பிரகாசம் மாதிரி சச்சிதானந்தமா நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனசுல இது நாள் ஃபுல்லா இதை கொண்டுட்டு வரணும். இதே சிந்தனை உள்ள போயிட்டு இருக்கணும். எது எடுத்தாலும் தீர்க்க சொப்பனம் அப்படின்னு தள்ளிக்கிட்டே. சொப்பனத்துக்கும் நேத்து நடந்ததுக்கும் நேத்து கண்ட சொப்பனத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நேத்து வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்முடைய மெமரியில இருக்கு. அதே மாதிரி சொப்பனமும் ஒரு மெமரியில இருக்கு, ஃபிலிம் ரோலா இருக்கு. இவ்வளவுதான். அப்ப இந்த ப்ரெசன்ட் மட்டும் சத்தியம். இந்த ப்ரெசன்ட்ல நடக்கிறது கூட என்ன ஆயிடும்? பாஸ் ஆயிடும். அடுத்த க்ஷணத்துல பாஸ் ஆயிடும். இந்த இப்ப மாகாத்மியம் படிச்சோம், பாஸ் ஆயிடுச்சு. அதுவும் சொப்பனத்துல சேர்ந்துருச்சு. அப்போ இந்த க்ஷணம் மட்டும் சத்தியம். இந்த க்ஷணத்துல யார் இருக்கா? நடக்கிற காரியம் இல்லை, இந்த க்ஷணத்துல இருக்கிற நான் மாத்திரம் சத்தியம். மனசுல நல்லா புரிஞ்சு. மற்ற காட்சிகள் எல்லாம் பாஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால எதை குறித்து வருத்தப்படவே படாது. எது வேணா நடக்கட்டும், எல்லாம் சொப்பனம். சொப்பனத்துல உங்க கேரக்டரும் கூட சொப்பனத்துக்குள்ள இருக்கும். ஆயிடுச்சா? இது மனசுல நல்லா நாள் ஃபுல்லா சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். ஹரி ஓம்.